கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இந்த மகிழ்ச்சியான கிறிஸ்துமஸ் நன்னாளிலும் ஜெபத்தின் மகிமை என்ற நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். எங்களோடு கூட இணைந்திருங்கள். ஆண்டவருடைய சமூகத்திலே நாமும் மகிழ்ந்து கழிகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி இன்று கர்த்தருடைய பிறப்பை உலகம் முழுவதும் கொண்டாடுகிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்து மனிதனுடைய பாவங்களை போக்குவதற்காக பிறந்த இந்த தினம் உலக மக்களால் மகிழ்ச்சியோடு கொண்டாடப்படுகிறது. இன்றைக்கி பல பண்டிகைகளை பல கலாச்சாரங்களோடு கொண்டாடுகிறோம். கிறிஸ்துமஸ் மரம் வைக்கிறோம், கிறிஸ்துமஸ் குடில் வைக்கிறோம், வீடுகளில் ஸ்டால் தொங்க போடுறோம், கிறிஸ்துமஸ் கேக் தயாரிக்கிறோம். ஆனால் இது எல்லாம் போக இந்த பண்டிகை குறித்து நான் ரொம்ப யோசித்து பார்த்தா, உலகத்தில் நிறைய பண்டிகைகள் கொண்டாடுகிறார்கள் மக்கள். விதவிதமான பண்டிகைகளை விதவிதமான கலாச்சாரத்தோடு விதவிதமான மக்கள் கொண்டாடுகிறார்கள். ஆனால் இந்த பண்டிகையில் பரிசு பொருட்கள் ஏழைகளுக்கு கொடுக்கறதுனாலும் சரி, அல்லது அவருடைய நிறுவனங்கள் பணிபுரிகிற பிள்ளைகளுக்கானாலும் சரி, எல்லாருமே பரிசு பொருட்கள் உலக அளவில் அதிக கோடிக்கணக்கான பரிசு பொருட்கள் கைமாறுகின்றன. ஏராளமான மக்களுக்கு பரிசு பொருட்களை வழங்குவது ஒரு சிறப்பான ஒரு நாள் இந்த நாள். மேலும் இந்த குடில் இப்போதும் நிறைய அமைக்கிறாங்களா, அதில் ஒரு சமீபத்தில் கூட ஒரு செய்தி வந்திருந்து. கன்னியாகுமரி மாவட்டத்தில் பாலப்பள்ளம் அப்படிங்கிற இடத்துல 110 அடி நீளம், 45 அடி அகலம், 70 அடி உயரத்தில் எருசலேம் தேவாலயத்தை போல 3 மாடி உயரத்தில் ஒரு குடில் அமைக்கிறார்கள் இந்த வருடத்தில். அதில் நிறைய அருவிகள் அல்லது சிறு பிள்ளைகளுக்கான நிறைய விளையாட்டுக்கள், பிறகு அந்த எருசலேம் தேவாலயத்தில் உள்ள மாடல், அந்த பொருட்கள் எப்படி எப்படிலாம் இருக்கும், ஏறாத்தாழ எருசலேம் தேவாலயத்தின் மாதிரி அவர்கள் பல லட்சக்கணக்கில் செலவழித்து வைக்கிறார்கள். இது இப்படி ஒரு மகிழ்ச்சியான நாளில் மகிழ்ச்சியான கொண்டாட்டத்தோடு நாமும் நம்முடைய யாவருக்கும் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்கிறோம். இந்த நாளிலும் நாம் நம்மால் இயன்ற உதவிகளை பிறருக்கு செய்வோம். அதுவே ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு காரியம். அன்பானவர்களே, இந்த நாளிலும் மகிமை தொலைக்காட்சியின் சார்பாக எங்களுடைய கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவிப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். ஆண்டுதோறும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்து விட்டார் என்று நாம் ஆர்ப்பரிக்கின்றோம், ஆலயத்திற்கு செல்லுகின்றோம், ஆராதனை செய்கின்றோம், நண்பர்களோடு வாழ்த்துக்களை பரிமாறிக்கொள்ளுகின்றோம். ஆனால் சாதாரணமாக பிறப்பு என்று சொன்னால் பிறந்தவரை முன்வைத்து அந்த நிகழ்ச்சியின் அடக்க வேண்டும். வீட்டிலே ஒரு பிறந்த நாள் கொண்டாடுகிறோம், நம்முடைய பிள்ளைக்கு பிறந்த நாள் என்றால் நம்முடைய பிள்ளை அந்த இடத்திலே இருக்க வேண்டும். கண்டிப்பாக இன்றைக்கு கிறிஸ்து பிறந்த நாள், கிறிஸ்து நம்மிடத்திலே இருக்க வேண்டும், கிறிஸ்து நம்மோடு இருக்க வேண்டும். அவர் இம்மானுவேல் என்று சொல்கிறோம். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார். அப்படியானால் பண்டிகை என்றால், கிறிஸ்து பிறப்பு பண்டிகை என்றால் கிறிஸ்து இல்லாத ஒரு பண்டிகையாக, மகன் இல்லாமல் பிறந்த நாள் கொண்டாடுவது போல அதில் ஒரு ஆர்ப்பரிப்பு இருக்காது. மகன் இருப்பான் என்றால் அந்த பண்டிகைக்கும், மகன் இல்லை என்றால் பண்டிகைக்கும் வித்தியாசம் தெரியும். ஆகவே மகனோடு நாம் பிறந்த நாளை கொண்டாடுவது போல, குறிப்பிட்ட நபரோடு பிறந்த நாளை கொண்டாடுவது போல கிறிஸ்துவோடு இந்த பிறந்த நாள் நமக்கு கொண்டாட்டமாக அமைய வேண்டும். அதோடு மட்டுமல்ல, இன்னும் சொல்ல வேண்டுமானால், கிறிஸ்துவை நாம் மகிமைப்படுத்துகிற, அதாவது பெற்றோரை மகிமைப்படுத்த வேண்டும். கிறிஸ்துவை மகிமைப்படுத்துவது எப்படி? இந்த சிறியரில் ஒருவனுக்கு எதை செய்கிறீர்களோ அதை எனக்கு செய்கிறீர்கள். இப்போ பண்டிகையில் புத்தாடை யார் உடுத்துகிறோம்? கிறிஸ்துவா உடுத்துறார். கிறிஸ்து பிறந்த நாளில் புத்தாடை யாருக்கு? கிறிஸ்து பிறந்த நாளில் விருந்து யாருக்கு? கிறிஸ்து பிறந்த நாளில் கொண்டாட்டங்கள் எல்லாம் யாருக்கு? நமக்கு தான். என்ன, கிறிஸ்துவை மையப்படுத்தலை, கிறிஸ்துவை மகிமைப்படுத்தணும். அதுதான் கிறிஸ்துமஸ். கிறிஸ்துவ மகிமைப்படுத்தணும் அப்படின்னு நினைச்சாச்சுன்னா தன்னாலே பிறருக்கு உதவி செய்யும். அப்போ அவங்களே கேட்பாங்க, ஆண்டவர் சொன்னார்ல, நான் வஸ்திரம் இல்லாத இருந்தேன், நீங்கள் எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள், நான் பசியாக இருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். அப்போ பண்டிகை நாட்களில் நம்ம அவருக்கு உடை கொடுக்குறோம் அப்படின்னா, ஒரு ஏழை எளியவருக்கு உடை கொடுத்தால் அது அவருக்கு கொடுத்த மாதிரி தானே. கண்டிப்பாக. அதனால் கிறிஸ்துவை மகிமைப்படுத்துகிற ஒரு பண்டிகையாக இந்த ஆண்டிலே கிறிஸ்மஸ் திகழ வேண்டும். இன்னும் சொல்லணும்னா, அவரை பணிந்து கொள்ளணும். சாஸ்திரிகள் அவரை பணிந்து கொண்டார்கள். நாம் இன்றைக்கு ஆராதனை என்றால் ஆலயத்தை விட்டுட்டு மற்ற கொண்டாட்டங்கள் எல்லாம் கொண்டாடுதோம்.
ஆலய ஆராதனை 4 மணிக்கு அல்லது 3 மணிக்கு இருக்குன்னா அதற்கு நான் முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. பணிவான ஆராதனைகள் குறைஞ்சிச்சு. ஆராதனையில் பணிவு, பயம் எல்லாமே இப்போ குறைஞ்சி போச்சு. ஒர்ஷிப்னு சொல்கிறாங்க. அது ஒர்ஷிப்புன்னா என்ன? பணிந்து கொள்வது, தொழுகை என்று சொல்லிக்கொண்டு அது எழுந்து நின்னாதான், ஆடுனாதான், பாடுனாதான், கையை உயர்த்தினாதான், அதெல்லாம் அல்ல. பணிந்து குனிந்து முழங்காற்படி இடக்கடவோம் வாருங்கள், அதுதான் ஆராதனை. என்ன துதி ஆராதனைன்னு சொல்லிட்டு ஒருவேளை நம்ம அந்த ஆராதனைக்கு அர்த்தம் இல்லாமல் கொண்டு போயிடுறோம். துதிப்பது மட்டுமல்ல, பணிந்து கொள்ளுவது. அங்கே பரமண்டல ஜபம் இருக்கா? இருக்காது. அங்கே பாவரிக்கு ஜபம் இருக்கா? இருக்காது. விசுவாச பிரமாணம் இருக்குமா? இருக்காது. ஜபமே இருக்கு. என்ன 3 பாட்டு பாடுறோம், ஒரு பிரசங்கம் பண்ணுறோம், முடிஞ்சு போச்சு ஆராதனை. அப்படிப்பட்ட ஆராதனைகளாக இந்த கிறிஸ்து பிறப்பு இருக்கக்கூடாது. முழு ஆராதனையும் அவரை மையமாக, அவரை மகிமைப்படுத்துகிறதாக மட்டுமல்ல, அவரை பணிந்து கொள்ளுகிறதாக. நானும் என் வீட்டாரும் வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். அப்போது மேய்ப்பர்கள் வந்தார்கள், ஞானிகள் வந்தார்கள். இப்போ ஞானிகள்லாம் வர்றதுக்கு ஒரு 2 வருஷமாவது ஆயிருந்திருக்கும்னு நான் சொல்கிறப்போ, ஏன் 2 வயசுக்கு உட்பட்ட பிள்ளைகளை தான் கொலை செய்ய உத்தரவு கொடுத்ததாக நம்ம பார்க்குறோம். அப்போது அவர்கள் இவ்வளவோ தூரம் முயற்சி செய்து இயேசுவை பணிந்து கொள்ள வந்தாங்க. நாம் பக்கத்தில் இருக்கிற ஆலயத்துக்கு கூட போகாமல், ஆண்டவரை மகிமைப்படுத்தாமல், ஆண்டவர் இல்லாத பண்டிகையாக இந்த பண்டிகை கொண்டாடக்கூடாது. நிச்சயமாக மகிமை தொலைக்காட்சி நேயர்கள் அனைவரும் ஆலயத்திற்கு செல்வோம். ஒருவேளை காலை ஆராதனையை நான் மிஸ் பண்ணிட்டேன் ஐயா, எங்களுக்கு இதை நீங்கள் காலையிலே சொல்லியிருந்தா நாங்கள் போயிருப்போமே என்றல்ல. வருஷம் முழுவதும் கிறிஸ்து பிறப்பு தான் நமக்கு. எல்லா ஓய்வு நாள்லேயும் ஆண்டவர் நம்முடைய ஆராதனைகளில் அவர் பிரியப்படுகிறார். எல்லா ஆராதனையும் இந்த வருஷ துவக்கத்திலிருந்து ஆண்டவருக்கு சித்தமான 2023 ஆண்டவருடைய சன்னிதானத்திலிருந்து ஆரம்பிக்கக்கூடிய ஒரு வருஷம். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை இருக்குது. அந்த ஆராதனையை போல் எல்லா ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையும் நம்ம தவற விடாதபடி ஆலயத்திற்கு செல்வோம். கிறிஸ்மஸ் மட்டுமல்ல, புத்தாண்டும் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அவர் திறந்த வாசலை நமக்கு முன்பாக வைத்திருக்கிறார். ஒருவரும் அதை பூட்ட முடியாது என்ற நிச்சயத்தோடு இந்த நாளை தொடங்குவோம். ஜெபிப்போமா? உண்மையிலுள்ள ஆண்டவரே, இந்த மகிமையான நாளுக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் ரட்சகர் பிறந்திருக்கிறார் என்ற ஒரு மாபெரும் சந்தோஷத்தை ஆண்டவரை எங்களுக்கு தந்திருக்கிறோம். ஸ்தோத்திரம். உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று ஆண்டவரே, பரலோகத்தின் சத்தத்தை நாங்கள் இந்த நாளிலே கேட்பதற்கு நீர் கொடுத்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவர், இந்த நாளிலும் ஆண்டவரே, நாங்கள் எங்களுடைய உள்ளத்திலே கிறிஸ்து பிறக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். ஆண்டவரை, கிறிஸ்துவை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாக வாழ வேண்டும் என்று நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம். கிறிஸ்துவுக்காக நாங்கள் வாழ்கிறோம் என்ற இந்த உலகத்தில் எங்களுடைய அடையாளத்தை காட்டுவதற்கு ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று எங்களை தாழ்த்தி நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். நாங்கள் எங்களுடைய ஆராதனைகளிலே பணிவோடு, பயத்தோடு, பக்தியோடு, பணிந்து குனிந்து உம்மை தொழுது கொண்டு ஆண்டவரே, உம்மை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாக மாறுவதற்கு ஆண்டவரே எங்களை அனுக்கிரகம் தாரும். மீட்பர் இயேசுவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். டிசம்பர் 20ஆம் தேதி சர்வதேச மனித ஒற்றுமை தினம். சரி, உலகத்தில் வாழ்கின்ற அத்தனை மனிதர்களும் விதவிதமான கலாச்சாரம், விதவிதமான இனங்கள், விதவிதமான மொழிகள், இப்படி பலவேறு மொழிகளிலோ நிறத்திலோ இனத்திலோ வேறுபாடுகள் இருந்தாலும் யூனிட்டி இன் டைவர்சிட்டி, அந்த அந்த எப்படி சொல்ல, வேற்றுமையில் ஒற்றுமை. அதுக்காக இந்த 2005ஆம் ஆண்டிலிருந்து இந்த தினத்தை கொண்டாடுகிறார்கள். இது ஒருவேளை கிறிஸ்மஸுக்கு முந்தி அந்த ஒரு தினம். மனிதர்கள் ஒற்றுமையாக வாழ வேண்டும், மனித இனங்கள் ஒற்றுமையாக வாழ வேண்டும். யாரும் நிறத்தின் அடிப்படையிலோ, இனத்தின் அடிப்படையிலோ, மொழியின் அடிப்படையிலோ, மதத்தின் அடிப்படையிலோ வேற்றுமையோடு இருந்து அந்த ஒற்றுமையை சீர்குலைத்து விடக்கூடாது என்பதற்காக, அதை வலியுறுத்துவதற்காக இந்த தினம் ஆசரிக்கப்படுகிறது. நாமும் இந்த மனித ஒற்றுமையோடு வாழ்வதற்கு கற்றுக்கொள்வோம். ஒற்றுமை என்று சொல்லும்போது நமக்கு முன்னால் வரக்கூடியது என்ன? 133ஆம் சங்கீதம் தான். இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவது. அதே போல் ஆண்டவருடைய பிரதான ஜபம் யோவான் 17ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதுலேயும் என்ன சொல்றது? நாம் ஒன்றாக இருப்பது போல நாம் எல்லாரும் ஒன்றாக இருக்கணும். அதற்காகத்தான் அந்த நாட்களில் CSI என்கிற தென் இந்திய திருச்சபை என்கிற ஒரு ஐக்கியம் உருவாகியது. அப்படிப்பட்ட ஒரு ஐக்கியத்தை ஐக்கியம் எங்கே உண்டோ, ஆண்டவரே சொல்றார், 2 பேர் 3 பேர் என் நாமத்தினாலே ஒருமனப்பட்டிருந்தால் நான் இருக்கிறேன். அதோடு மட்டுமல்ல, அவர்கள் கேட்கிறவைகளை அருளி செய்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதனால் அந்த டிசம்பர் 20 ஒற்றுமையை
ஐக்கியத்தை நிலைநாட்ட நாம் முயல்வோம். அது மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய குடும்பத்திலே, கணவன் மனைவிக்குள்ளே, என் தனி மனிதனுக்குள்ளே கூட சில நேரத்தில் அவனுடைய உள்ளம் போராட்டத்தோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். என்ன செய்ய, எது செய்ய என்று கலங்குகிறான். ஆண்டவர் ஒரு நாளும் நம்ம கலங்கடிக்கிறவர் அல்ல. திகையாதே, கலங்காதே என்று சொல்கிறார். நான் உனக்கு முன்னே போகிறேன்ப்பா, கோணலானவைகளையெல்லாம் செவ்வையாக்குகிறேன், கரடானவைகளையெல்லாம் சமமாக்குகிறேன் என்று சொல்கிறார். ஆகவே ஆண்டவரை நம்மோடு வைத்து கொண்டால், கர்த்தன் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடியால் நான் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஆண்டவரோடு நம்ம ஐக்கியம் கொள்ளுவோம், சக மனிதர்களோடு ஐக்கியம் கொள்வோம். அதற்குத்தான் சிலுவை அடையாளம். உன்னதத்திலிருந்து இறங்கி வருகிற ஆசீர்வாதம் சகோதர சபைகளோடு மக்களோடு நாம் இணைந்து வாழும் பொழுது அந்த சமத்துவம் நிலைத்து நிற்கிறது. அது நமக்கு பலத்தை தருகிறது. ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, ஒற்றுமையே பலம் என்றெல்லாம் நம்ம படித்திருக்கிறோம். ஆகவே ஒற்றுமையோடு வாழ்வோம், ஒன்றுபட்டு வாழ்வோம். ஐக்கியத்திலே, குறிப்பாக அந்த அப்பத்தை பிட்கையிலே நாம் எல்லோரும் ஐக்கியம் அடைகிறோம். ஒரே அப்பமும் ஒரே சரீரமுமாய் இருக்கிறோம். அந்த திருவிருந்து ஆராதனைகள் நமக்கு ஐக்கியத்தை காட்டுகிறது. இந்த ஐக்கியத்திலே நாம் நிலைத்திருக்க, இந்த புதிய ஆண்டானாலும் சரி, வரக்கூடிய பண்டிகை நாட்களாக இருந்தாலும் சரி, ஐக்கியத்திலே பங்கு பெறுவோம். கர்த்தரமை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமே. நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, நானும் பிதாவும் ஒன்றாயிருப்பது போல அவர்கள் எல்லாரும் ஒன்றாயிருக்க வேண்டும் என்று விரும்பி வேண்டி ஜெபித்தவரே, இந்த நாளிலும் கூட கர்த்தாவே, டிசம்பர் மாதம் 20ஆம் தேதியிலே சர்வதேச ஐக்கிய நாள், ஒற்றுமையின் நாள் என்று சொல்லி நாங்கள் கேள்விப்படுகிறோம். ஆண்டவரே, அது அந்த நாள் மட்டுமல்ல, என்னுடைய வாழ்நாளெல்லாம் நிலைத்திருக்க வேண்டும். தனி மனிதனாகிய என்னிலே ஆண்டவரே, முதலாவது நான் ஐக்கியமுடையவனாக, என் மனதோடு நான் இணங்குகிறவனாக, என் கால்களோடு என் கைகளோடு நான் உடன்படிக்கை செய்து கொண்டவனாக இந்த நாளை நாங்கள் கடந்து செல்ல வேண்டும். அதே போல் என்னுடைய குடும்பத்திலே நான் ஐக்கியப்பட வேண்டும். என்னுடைய திருச்சபையிலே, சமுதாயத்திலே, ஏன் நான் செல்லுகிற இடங்களிலெல்லாம் ஆண்டவரே ஐக்கியம் என்னில் எங்களில் காணப்படத்தக்கதாக இந்த நாளை நீர் எங்களுக்கு நினைவுபடுத்தி தந்திருக்கிறீர். ஆண்டவரே, நீர் பரலோகத்திலிருந்து பூலோகத்திற்கு இறங்கி வந்தீர் சுவாமி. பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசுவாக எங்களோடு இணைந்திருக்க, இம்மானுவேலராக எங்களோடு இருக்க நீர் வந்தீர். ஆண்டவரே, ஆண்டவரே, அன்று மோசே கேட்டானே, உம்முடைய நாமம் என்ன என்று கேட்டால் நான் என்ன சொல்ல வேண்டும்? இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று என்று சொன்னீரே. ஆமாண்டவரே, எங்களுக்குள் இருக்கிறவர். ஆண்டவரே, எங்களுடைய பணிகளுக்குள், எங்களுடைய சபைகளுக்குள், எங்களுடைய குடும்பத்துக்குள் இருக்கிறவர். அந்த ஐக்கியத்திலே நாங்கள் தொடர்ந்து நிலைத்திருக்கத்தக்கதான கிருபை நீர் தாரும். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான் என்று சொன்னீரே. ஆண்டவரே, கனி கொடுக்கின்ற வாழ்க்கை நீர் கனி தேடி வருகிற போது ஆண்டவரே, எங்களில் கனி இல்லாதபடி எங்களை ஸ்தபிப்பீரானால் நாங்கள் பட்டுப்போவோம். ஆண்டவரே, அப்படிப்பட்ட வாழ்க்கை இல்லாதபடி ஆண்டுதோறும் புது கனிகளை கொடுக்கும் என்று சொன்னபடி, மாதந்தோறும் புது கனிகளை கொடுக்கும் என்று சொன்னபடி, ஆண்டவரே, நாள்தோறும் புது கனிகளை நாங்கள் கொடுக்க, வெளிப்படுத்த எங்களிலே நீர் வெளிப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஒரே ஒரு செய்தி, நம்முடைய தேசிய குற்ற ஆவண காப்பகத்தில் திருநெல்வேலி பெண் தலைமை காவலர் பரிசு பெற்றிருக்கிறார். அதாவது கொலை, கொள்ளை உட்பட அனைத்து வகையான குற்ற செயல்களிலும் குற்றவாளிகளை கண்டுபிடிப்பதற்காக அது தொடர்பான ஆவணங்கள் ரொம்ப முக்கியம். அந்த வகையில் குற்ற ஆவணங்களை பாதுகாப்பதற்காக இந்திய அளவில் தேசிய குற்ற ஆவண காப்பகம் செயல்பட்டு வருகிறது. ஒவ்வொரு மாநிலத்திலும் மாவட்ட அளவிலும் அந்தந்த எஸ்பி அலுவலகத்தில், காவல் கண்காணிப்பாளருடைய அலுவலகத்தில் இந்த பிரிவு இருக்கிறது. அதில் நம்முடைய திருநெல்வேலி மாவட்டத்தில் பணியாற்றி வருகின்ற, இந்த குற்றப்பிரிவில் பணியாற்றி வருகின்ற தங்கமலர் மதி தலைமை காவலர் மிகவும் சிறப்பாக அவர்கள் அந்த ஆவணங்களை பாதுகாத்ததினால் 19 பிரேதங்களுடைய அடையாளத்தை கண்டுபிடித்திருக்கிறார்கள். அதுபோல் காணாமல் போன பல இருசக்கர வாகனங்கள், அதனையும் அவர்கள் கண்டுபிடிப்பதற்காக அந்த வழக்குகளில் ரொம்ப உதவி பண்ணியிருக்கிறார். ஆகவே அவருடைய செயலை பாராட்டி, அவருடைய பணியை பாராட்டி தேசிய அளவில், இந்திய அளவில் அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவருக்கு விருது வழங்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய டிஜிபி திரு சைலேந்திர பாபு அவர்கள் அவரை அழைத்து பாராட்டியிருக்கிறார்கள். இந்த தங்கமலர் மதி அவர்களை நாமும் பாராட்டுவோம். இந்த செய்தி நாம் ஏன் சொல்ல வேண்டும் என்றால், ஒன்று, திருநெல்வேலி மாவட்டத்தில் பணியாற்றி பரிசு பெற்றிருப்பது மட்டுமல்ல, நம்முடைய வேலைகள் பொறுப்புகளில் இப்படி உண்மையும் உத்தமமாக இருக்கிற பொழுது, நேர்மையாய் செயல்படுகிற பொழுது
நம்முடைய அங்கீகாரத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம் என்பதற்கு இது ஒரு அடையாளம். சரி. உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான். அதேபோல் தன் வேலையில் ஜாக்கிரதையாக இருக்கிறவன். அந்த அம்மா சம்பளத்துக்காக என்ன அரசாங்கத்தில் வேலை பார்த்தா வேலை செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சம்பளம் வந்துடும் அவங்களுக்கு. அப்படி இல்லாமல் அந்த பணத்துக்காக எதிர்பார்க்காம, அதோட பேர் புகழுக்காக எதிர்பார்க்காம, அல்லது டிஜிபி வந்து தன்னை பாராட்டணும்னு சொல்லி எதிர்பார்க்காம, அவர் தன்னுடைய கடமையை செய்திருக்கிறார். என்ன இப்போ என்ன செத்து போன சரீரத்தில் அடையாளம் காண முடியாத சரீரத்தை கூட அவர் குற்ற ஆவண காப்பகத்தின் மூலமாக அந்த தன்னுடைய திறமையை வெளிப்படுத்தி இருக்கிறாருன்னா எவ்வளவு ஒரு சிறப்பான ஞானத்தை கடவுள் கொடுத்துருக்கிறார். உண்மையிலேயே நாமும் இப்படித்தான் ஞானமுள்ள பிள்ளைகளாக எந்த இடத்துல பணியாற்றினாலும் சரி, எந்த பொறுப்பில் இருந்தாலும் சரி, அது ஒரு சாதாரண கடைநிலை ஊழியனாக இருந்தாலும் சரி, எனக்கு என்ன இருக்க போகுது, பெயரும் புகழும் பெரியவங்களுக்கு தானே கிடைக்க போகுது என்று இல்லாதபடி அந்த தலைமை காவலர் ஆற்றிய பணி அது சென்னைக்கு போய் எட்டி டிஜிபி வந்து அவரை பாராட்டி இருக்கிறார்னு சொன்னால் நம்மையும் ஆண்டவர் பாராட்ட ஆயத்தத்தோடு இருக்கிறார். அவர் நம்மை பாதுகாக்கிறவர். அவர் நம்மோடு போக்கிலும் வரத்திலும் நம்மோடு கூட வருகிறவர். அவர் இழந்து போனதை தேட வந்தவர். அவர் நல்ல மேய்ப்பன். 99 ஆடுகளையும் விட்டுட்டு காணாமல் போன ஒரு ஆட்டை தேடி விசாரித்து அதை தன் தோள் மீது போட்டுக்கொண்டு எவ்வளோ சந்தோஷத்தோடு திரும்பி வர்றானோ, அதே போல் ஆண்டவர் காணாமல் போன ஆடுகளை, காணாமல் போன மோட்டார் சைக்கிள் எல்லாம் கண்டுபிடிச்சு சொன்னதாக நம்ம பார்க்குறோம். காணாமல் போன ஆடுகளை கொண்டு வந்து சந்தோஷப்படுகிற மெய்ப்பனை போல நல்ல மெய்ப்பனாக நமக்கு இருக்கிறார். அந்த மெய்ப்பர் கர்த்தரின் மெய்ப்பராக இருக்கிறார். நான் தாழ்ச்சி அடைய அந்த நிச்சயத்தோடு இந்த நாளை, மீதி நாட்களை, நம்முடைய ஆயுச நாட்களை செலவிட கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஜெபம் செய்வோம். அன்பின் நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல வேளைக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் இந்த நாளிலும் தேசிய அளவில் விருது பெற்ற தங்க மலர் மதி என்ற இந்த காவலருக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தன்னுடைய பணியிலே உண்மையும் உத்தமமாய் நேர்மையுமாய் இருந்து பணியாற்றி ஆண்டவர் இந்த தேசிய அளவில் விருது பெற்றிருக்கிற அந்த அருமையான சகோதரிக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர், எங்களுடைய பணிகளிலும் நீர் தந்த எங்களுடைய பொறுப்புகளிலும் நாங்களும் உண்மையோடு உத்தமத்தோடு உமக்கு பிரியமான பிள்ளைகளாக வாழ்ந்து அநேகருக்கு முன்பாக நாங்களும் சாட்சியாக வாழ்ந்து ஆண்டவர் அதன் மூலம் எங்களை கிறிஸ்துவின் மகிமையை, கிறிஸ்துவின் ஒளியை நாங்கள் வெளிப்படுத்துகிற பிள்ளைகளாய் மாறுவதற்கு ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்வதாக எங்களை தாழ்த்தி நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, மீண்டுமாக மகிமை தொலைக்காட்சியின் சார்பாக எங்களுடைய கிறிஸ்து பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவிப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். தன்னாளிலே ஒரு சில ஜெப குறிப்புகளை நாம் வைத்து ஜெபித்தோம். கர்த்தர் தொடர்ந்து நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. நன்றி, வணக்கம். மகிமை மகிமை